ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு ஹாப்பி ஹோம் மேக்கர்ஸ் கிச்சன். வருஷம் பூரா நமக்கு பச்சை பட்டாணி கிடைக்கிறது இல்லை இல்லையா? வருஷத்தோட சில மாதங்கள் மட்டும்தான் பச்சை பட்டாணி கிடைக்கிது. அந்த மாதிரி கிடைக்கிறத ஒரு வருஷம் வரைக்கும் எப்படி நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கிறது அப்படிங்கிறத இன்றைக்கி பார்ப்போமா? வாங்க. இந்த பச்சை பட்டாணிகளை இந்த மாதிரி உரித்து தனித்தனியாக இந்த முத்துக்களை எடுத்து வச்சிடலாம். ஃபுல்லும் இந்த மாதிரி முதல்ல எடுத்து வச்சுப்போம். இப்போது இந்த பட்டாணி ஃபுல்லும் உரித்து ரெடியாக இருக்கு. இந்த மாதிரி நல்ல பச்சையாக இருக்கிற அந்த ரொம்ப முத்தாத பட்டாணியோட தோல் இருக்குது பார்த்தீங்களா? இது நீங்கள் எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா தண்ணியில் போட்டு நல்லா பாயில் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா சூப் பண்ணுறப்ப அந்த தண்ணி ஆட் பண்ணிங்கன்னா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும், பட்டாணி வாசனையோடு இருக்கும். இப்போது நான் கிட்டத்தட்ட 1.5 லிட்டர் அளவுக்கு தண்ணி எடுத்திருக்கேன். இதை நல்லா சூடு பண்ணிக்கலாம். இந்த தண்ணி இப்போ லேசாக சூடாக ஆரம்பிக்குது. இதில் ஒரு சிட்டிகை உப்பு, 2 டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை. இந்த சர்க்கரை இந்த இதுக்கு ஒரு நல்ல கலரை கொடுக்கும் நம்மளோட பட்டாணிக்கு, அதனால் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இதை நல்லா முத்து பதமாக கொதிக்க ஆரம்பிக்கிறப்ப நம்ம இதை எடுத்து போட போகிறோம். இப்போ தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிக்குது. இதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற இந்த பட்டாணியை சேர்த்துடலாம். கிட்டத்தட்ட 600 கிராம் பட்டாணி இருக்குது. இதில் கரெக்டாக 2-3 நிமிஷம் இந்த பட்டாணிகள் இந்த தண்ணியில் இருந்ததுன்னா போகிறோம். எல்லாம் மேலே மிதந்து வர ஆரம்பிக்கிறப்ப நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிட போகிறோம். ஸோ இது 2-3 நிமிஷம் ஆகும் அந்த மாதிரி வரத்துக்கு. இப்போ கரெக்டாக 2 நிமிஷம் ஆயிருக்கு. இப்போ இந்த பட்டாணி எல்லாம் மேலே மிதக்க ஆரம்பிச்சிடுச்சுல, இதுதான் பதம். இப்போ நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிட்டு இதை இந்த மாதிரி ஒரு வடிகட்டி இருக்கிற ஒரு இதில் நம்ம எடுத்துக்கலாம். தண்ணி இல்லாமல் வடிகட்டி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம பட்டாணியை ஃபுல்லும் வடிகட்டி எடுத்து ரெடியாக வச்சுருக்கோம். இன்னொரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்துக்கிட்டு அதில் கொஞ்சம் ஐஸ் க்யூப்ஸ் போட்டுக்கலாம். போட்டு நல்லா அந்த சில்லுன்னு இருக்கிற தண்ணியில் இந்த பட்டாணிகளை எடுத்து போடுவோம். முன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த பட்டாணி நல்ல பச்சை கலர், டீப் கலராக இருக்கிறது நமக்கு நல்லா தெரியும். இது இப்போ இந்த நார்மல் டெம்பரேச்சர், ரூம் டெம்பரேச்சர் வர்ற வரைக்கும் இந்த பட்டாணி இப்படியே விட்டுடலாம். இது ஒரு 10-20 நிமிஷம் ஆகும். அதுக்கப்புறமா நம்ம இதை எடுத்து ஸ்டோர் பண்ணலாம். இப்போது இந்த பட்டாணி ரூம் டெம்பரேச்சருக்கு வந்துடுச்சு. இதை எடுத்து வடிகட்டி இன்னொரு பாத்திரத்தில் வச்சுக்கலாம். இப்போது இந்த பச்சை பட்டாணிகளை வடிகட்டி எடுத்து வச்சாச்சு. இந்த மாதிரி ஒரு ஜிப்லாக் கவர்லேயோ இல்லை ஃப்ரீசரில் வைக்கக்கூடிய பாக்ஸஸ் கிடைக்கிது இல்லையா, அந்த பாக்ஸஸ்லேயோ நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். சின்ன ஜிப்லாக் கவர், பெருசு, நம்மளோட வசதிக்கு ஏற்ற பற்றி நமக்கு எப்படி வேணுமோ அதுக்கு ஏற்றபடி நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். இப்போ இதை எடுத்து ஃபுல்லு நிரம்புகிற மாதிரி நொப்பிக்கலாம். நிரப்பி வச்சிட்டோம்னா ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோம்னா மூடி 1 வருஷம் வரைக்கும் இந்த பச்சை பட்டாணி கெடாமல் இருக்கும். எப்போ தேவையோ நம்ம எடுத்து உபயோகிச்சுக்கலாம். இது நான் அந்த மாதிரி ஆல்ரெடி ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கிறது. ஸோ இந்த மாதிரி இருக்கும். நமக்கு எப்போ தேவையோ எடுத்து கொஞ்சம் தண்ணியில் போட்டு வச்சுருந்தோம்னா ஒரு 10 நிமிஷத்தில் ரெடி ஆகிடும் நமக்கு பச்சை பட்டாணி. ஸோ விலை எவ்வளோ விற்றாலும் சீசன் இல்லை, கிடைக்கல அப்படின்னா கூட நமக்கு கவலை இல்லாமல் இருக்கும். எப்போவுமே நமக்கு சமையலுக்கு பச்சை பட்டாணி இந்த முறையில் கிடைக்கும். இந்த செய்முறை விளக்கம் உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுறதுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கும் மறக்காதீங்க. என்னோட மற்ற 2 சேனல், பிளாக் எல்லாத்தையும் கூட செக் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு அருமையான ஆரோக்கியமான வீடியோவுடன் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.